ஹலோ படிஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம தமிழறிஞர்களும் அவருடைய தொண்டுகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் முடியரசன் பற்றிய தகவல் தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வாழ்க்கை குறிப்பு. இவருடைய இயற்பெயர் துரைராசு. இவருடைய ஊர் எது அப்படின்னு பார்த்தோம்னா மதுரையை அடுத்துள்ள பெரியகுளம். இவருடைய பெற்றோர் சுப்புராயலு, சீதாலட்சுமி. இவருடைய வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கவிராசு அப்படின்னு இவரை குன்றக்குடி அடிகளார் அழைப்பார். தமிழ்நாட்டின் வானம்பாடி முடியரசன் அப்படின்னு அறிஞர் அண்ணா அழைச்சிருக்காரு. மொத்தம் 2 பெயர்கள் இருக்குது, வேறு பெயர்கள். அதை யார் சொன்னாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்குங்க, ஏன்னா அதுவுமே ரொம்ப முக்கியம். கவியரசு அப்படிங்கிற பேரை கொடுத்தது குன்றக்குடி அடிகளார், தமிழ்நாட்டு வானம்பாடி அப்படின்னு பேரை கொடுத்தது அறிஞர் அண்ணா. இவர் இயற்றிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா முகில் விடுத்தூது, தாலாட்டு பாடல்கள், கவியரங்கில் முடியரசன், முடியரசன் கவிதைகள், பாடுங்குயில், காவியப்பாவை, ஞாயிறும் திங்களும், மனிதனை தேடுகின்றேன், பூங்கொடி. இதுதான் முதல் தமிழ் தேசிய காப்பியம் அப்படிம்பாங்க. தமிழக அரசு பரிசு பெற்றது. இதுவே முதல்ல நாட்டுடைமையாக்கப்பட்ட நூல் யாருடைய நூல் அப்படின்னு பார்த்தோம்னா அது பாரதியாரோட நூல். இது தமிழ் தேசிய காப்பியம். வீரகாவியம் அப்படிங்கிறது தமிழக வளர்ச்சி கழக பரிசு பெற்ற நூல் தான் வீரகாவியம். நெஞ்சு பொறுப்பதில்லையே அப்படிங்கிறதும் இவர் இயற்றிய நூல்கள் தான். இது மட்டும் கிடையாது, இவர் நாடக நூல் ஒன்று இயற்றியிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஊன்றுகோல். ஊன்றுகோல் அப்படிங்கிறது இவருடைய நாடகம். அது யாரை பற்றியது அப்படின்னு பார்த்தோம்னா பண்டிதமணி கதிரேச செட்டியார் பற்றியது தான் அந்த நாடகம். அடுத்ததா இவருடைய குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவர் காரைக்குடி மீனாட்சி சுந்தரனார் மேல்நிலை பள்ளியில் தமிழாசிரியராக பணிபுரிஞ்சிருக்காரு. இவர் தமிழில் பிறமொழி கலைப்பதை வன்மையாக கண்டித்து இருக்காரு. தந்தை பெரியாரிடமும் அறிஞர் அண்ணாவிடமும் நெருங்கி பழகியவர் இவர் தான். ஜாதி மறுப்பு திருமணத்தில் செய்து கொண்டவர் இவர்தான். தமது மறைவின் பொழுதும் எச்சடங்குகளும் வேண்டாம் என்றே உரைத்து அவ்வாறே நிறைவேற்ற செய்தவரும் இவர்தான். இவரின் கவிதைகளை சாகித்ய அகாடமி இந்தியிலும் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்து வெளியிட்டுள்ளது. இவருடைய கவிதைகளை சாகித்ய அகாடமி, என்ன அகாடமின்னு கேட்பாங்க, சாகித்ய அகாடமியா இல்லை தமிழ் வளர்ச்சி கழகம் அப்படின்னு கொடுத்துட்டு கேட்பாங்க. இது என்னன்னு பார்த்தோம்னா சாகித்ய அகாடமி. சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவர் அறிஞர் அண்ணா தமிழ்நாட்டின் வானம்பாடி அப்படின்னு போற்றினார். பரம்பு மலையில் நடந்த விழாவில் குன்றக்குடி அடிகளார் இவருக்கு கவியரசு அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்துருக்காரு. என்ன மலை அப்படிங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பரம்பு மலையில் குன்றக்குடி அடிகளார். பூங்கொடி என்னும் காவியம் தமிழக அரசின் பரிசு பெற்றது. இவருடைய மேற்கோள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்பம் ஒரு கரை துன்பம் ஒரு கரை இரண்டும் கொண்ட ஆரடா வாழ்வு அப்படிங்கிறது. வரம்பில்லையேல் எம்மொழியும் அழிந்து போகும், மனவினையில் தமிழுண்டோ, பயின்றவர் தம்முள் வாய்ப்பேச்சில் தமிழுண்டோ, மாண்ட பின்னர் பிணவினையில் தமிழுண்டோ அப்படிங்கிறது இவருடைய மேற்கோள்கள். இவர் இயற்றிய பாடல்களில் தான் மேற்கோள்களாக கொடுத்துருக்காங்க. இதோட முடியரசன் பற்றிய ஃபுல் டீட்டெயிலையும் பார்த்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.